ஒண்ணு விடாம எல்லாத்தையும் லிஸ்ட் எடுங்க. ஒருத்தரையும் சும்மா விடாதீங்க. சாட்டை எடுக்கும் முதல்வர் விஜய் கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசால் உருவான ஊழல்கள் குறித்தும் அதனால் ஏற்பட்டுள்ள கடன் சுமை குறித்தும் வெளிப்படையாக அறிவிக்கலாமா என்கிற அளவிலும் வெள்ளை அறிக்கை தயாரிப்பது குறித்தும் முதலமைச்சர் விஜய் தலைமையில் ஆலோசிக்கப்பட்டுள்ளது. அதனால் வெள்ளை அறிக்கையை பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியாகும் என்று அதிகாரிகள் தரப்பில் எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த வெள்ளை அறிக்கை வெளியாகும் போது கடந்த காலங்களில் அறிவிக்கப்பட்டுள்ள வெள்ளை அறிக்கைகள் போல எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாமல் வெறுமனே சம்பிரதாயத்திற்காக அறிவிக்கப்பட்டதாக இல்லாமல் உண்மையாகவே இதுதான் வெள்ளை அறிக்கை என்கிற ரீதியில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அதிகாரிகள் சொல்கின்றனர். இதற்கிடையே பட்ஜெட் தாக்கல் செய்யவிருப்பதால் அதற்குள் அமைச்சரவை விரிவாக்கம், அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும். அது குறித்து நேற்று இரவு நீண்ட நேரம் விவாதித்துள்ளார் முதலமைச்சர் விஜய். நிதியமைச்சர் தான் பட்ஜெட் உரையை வாசிக்க முடியும். அதனால் அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கீடு செய்வதில் காலதாமதம் செய்யக்கூடாது என்பதால் அது குறித்த விவாதம் ரொம்ப நேரம் நடந்துள்ளது. நிதித்துறையை தம்மிடமே வைத்துக் கொள்ளலாமா அல்லது வேறு ஒருவருக்கு கொடுக்கலாமா என்றும் ஆலோசித்திருக்கின்றார் விஜய். இந்த நிலையில் பட்ஜெட் தாக்கலை எந்த தேதியில் வைத்துக் கொள்ளலாம் என ஆஸ்தான ஜோதிடர் ரத்தன் பண்டிட் வெற்றிவேலிடம் கேட்டிருக்கின்றாராம். அவர் குறித்து தரும் தேதி கவர்னருக்கு அனுப்பி வைக்கப்படும். அதற்கு முன்னதாக மேலும் பல அமைச்சர்களின் பதவியேற்பும் மொத்தமாக இலாக்கா ஒதுக்கீடும் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.